வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, புளி, கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம். உரலில் போட்டு பூண்டை நல்லா இடிச்சுக்கோங்க. புளி ஊற வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி கிரேவியை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கோங்க. புளி நம்ம கரைச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புளி கரைசலை விட்டுடலாம். அவ்வளோதாங்க. 20 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். குழம்பும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வைக்கலாங்க. மீனை கிளறி விடாதீங்க, உடஞ்சிரும். சிம்மில் வச்சே நீங்கள் மீனை திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க. கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி.